எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நம்முடைய பீச் டெரஸில் நீங்கள் எல்லாம் வந்து இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த பீச் டெரஸ் பற்றி ஜஸ்ட் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது வெரி ஓல்ட் பில்டிங், ஆல்மோஸ்ட் 40 years பேக். இது நம்ம என்னுடைய அப்பா அவங்க கட்டினது, தந்தையார்கள் கட்டினது 40 years பேக். அப்பவும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடையில அப்படியே நாங்கள் அந்த கொஞ்சம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். திருப்பியும் ஒரு 3 years பேக் இதை ஆரம்பித்து இது ஒரு நல்ல ஒரு புது கான்செப்டில், அதாவது ஒரு க்ரீக் எஃபெக்ட் கொடுன்னு சொல்லிட்டு அந்த வைப் சொல்லிட்டு அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் அது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு புதிய ஒரு ஒரு கோணத்தில் பண்ணதுனால நல்ல ஒரு ஒரு வரவேற்பு. பீச் டெரஸும் எல்லாருக்கும் அது பிடிக்கும், எல்லோரும் வராங்க. அதுவும் பீச் கிட்டதுனால ரொம்ப அதெல்லாம் லைக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் வந்து வருடம் மாதம் வரணும். நம்முடைய தலைவர் அவர்கள் உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா எல்லாரையும் வந்து தேர்ந்தெடுத்து பார்த்து கரெக்டாக அவர் கலைஞரை எடுத்து அவருக்கு நல்லா ஊக்குவித்து அவருக்கு வந்து பாராட்டு கொடுக்குறது, விருது கொடுக்கலாம். உண்மையிலே ஒரு பெரிய ஒரு முயற்சி. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மெய் இன்டர்நேஷ்னல் மென்மேலும் வளர வேண்டும். நிறைய அவங்க சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் நடத்தணும் என்று வாழ்த்து என்னுடைய வாழ்த்தை முடித்துக்கொள்கின்றேன். வணக்கம். மெய் சர்வதேச திரைப்பட விழாவினை தமிழகம், இந்தியா மட்டுமல்லாது வெகு விரைவில் அனைத்து உலகம் அறியும்படியாக ஒரு ஆகச்சிறந்த நேர்மையான திரைப்பட விழாவாக உருவெடுக்க வைப்பதில் என் எண்ணம் இருக்கிறது. நாங்கள் வரும் டிசம்பர் மாதத்தில் முதலாக இந்த விழாவை வந்து கடற்கரை பக்கத்தில் வந்து நடத்திட்டோம். கடலில் கப்பலில் நடத்தலான்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த விழாவிலேயே நீங்களாம் வந்து கண்டிப்பாக கலந்துக்கலாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது ஒரு புது அனுபவத்தை மட்டுமல்லாது எங்களின் சிந்தனை ஓட்டத்தின் ஒரு சிறு தொடக்கமாகவும் இருக்கும். மேலும் இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்கு பின் பல சர்வதேச திரைப்பட விழாக்களை போன்று மெய் சர்வதேச விழாவும் பலதரப்பட்ட சர்வதேச சினிமா டெக்னீஷியன்கள் என அனைத்தையும் ஒரே இடத்தில் கொண்டு வந்து உங்களை போன்ற சினிமா காதலர்களையும் சிறந்த திறமைசாலிகளுக்கும் பயன்படும் பதமாக அமைக்க உள்ளோம். ஊக்கமளிக்கும் வகையில் செயல்பட வைப்பேன் என்பதை இந்த மெய் சர்வதேச திரைப்பட விழாவின் தயாரிப்பாளராக இன்று உங்கள் முன் உறுதி கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விருது பெறுபவர்களுக்கும் சிறப்பிக்க வந்த இந்த உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய மெய் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றி. அப்படின்னா கண்டிப்பாக மெய்யோட அச்சீவ்மெண்ட் நகரும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க எடுக்க மாட்டாங்க, படம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு சீக்கிரம் டைவெர்ட் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து சினிமா வந்து புது புது கண்டென்ட்டுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் அப்படி பிக்கப் ஆகி வரணும். அதுக்கு ஒருத்தர் துணர் நிற்கணும். அது ஜெயசீலன் சார் இருப்பார்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.